எஸ். அடுத்தது செம்மண். அயன் ஆக்சைடு அதிகமாக இருக்கிறதுனால, அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கிறதுனால இது வந்து சிவப்பு நிறம் கொண்டதாக இருக்குது. மெயின் ஸ்பெசிஃபிக் வந்து இம்மண் நீரை வேகமாக உறிஞ்சும் தன்மையுடையது. தண்ணீரை வேகமாக உறிஞ்சும் தன்மை கொண்டது. ஆனால் ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை குறைவு. ஈரப்பதத்தை தக்க வைத்துக் கொள்ளும் தன்மை குறைவு. சுமாரான வளம் கொண்ட மண், நீர்ப்பாசன வசதியுள்ள இடங்களில் பயிர்கள் பயிரிடப்படுகின்றன. இது வேகமாக தண்ணியை உறிஞ்சும், ஆனால் ஈரப்பதத்தை தக்க வச்சுக்க முடியாது. என்ன 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 பிரச்சனை இருக்கு? அது எப்படி, என்ன காரணமாக இருக்கும்? வேகமாக தண்ணீரை உறிஞ்சிடும், ஆனால் தக்க வச்சுக்காது. என்னன்னா, இந்த செம்மண் அப்படிங்கிறது, இப்போ நாம் பிளாக் சாயில் பார்த்தோம், கரிசல் மண் அப்படிங்கிறது நான் சொன்னேன் ரொம்ப மைன்யூட்டாக இருக்கும் கிரெயின்ஸ் அப்படின்னு. இது வந்து வி கால் இட் கோர்ஸ் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்கும். அந்த மண் துகள் இருக்குல்ல, நம்ம சொல்கிற மண் துகளை தான் சொல்கிறேன். பிளாக் காட்டன் சாயிலில் கரிசல் மண்ணில் அந்த மண் துகள் ரொம்ப சின்னதாக இருக்கும். இதில் அந்த கரிசல் மண்ணோட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அப்போ என்ன ஆகுனா, ஒரு மண் இன்னொரு மண்ணு கூட சேராது. இந்த பொடியை நம்ம தூவுறோம்ல, பொடி தூவுற மாதிரி இருக்கும், மணல் மாதிரி இருக்கும் இந்த மண். அப்போ என்னன்னா, கேப்ஸ் நிறைய சின்ன 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 கேப்ஸ்னு பெரிய கேப்ஸ்லாம் ரொம்ப மைக்ரோஸ்கோபிக் கேப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்போது தண்ணி நீங்கள் ஊற்றிங்கன்னா சல்லுன்னு தண்ணி கீழே போயிடும். அந்த செம்மண் எந்த அளவுக்கு இருக்குதோ அதையெல்லாம் தாண்டி கீழே எந்த பாறை இருந்ததுன்னா பாறைக்கு போயிடும் அந்த மண். ஒரு 30 அடி 40 அடிக்கு இருக்குதுன்னு வச்சுங்களேன் செம்மண். அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய பாறை இருக்குது அப்படின்னா, அந்த 30 அடி 40 அடி சல்லுன்னு கீழே போயிட்டு அந்த பாறையில் போய் தண்ணி வந்து அப்படியே எங்கே வந்து இறக்கம் இருக்கோ அந்த இறக்கத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சிடும். கிரவுண்ட் வாட்டர் டேபிளில் போய் ஜாயின் ஆயிடும். ஓகே, மிகப்பெரிய காரணம் அந்த மண்ணினுடைய அந்த துகளினுடைய அளவு வந்து பெருசாக இருக்கும். அப்போ அதை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாது. அதனால் நீங்கள் தண்ணி ஊற்றினா சீக்கிரம் உறிஞ்சிற மாதிரி இருக்கும். அதை வந்து உறிஞ்சிறதுங்கிறது அந்த துகள் உறிஞ்சிறது இல்லை, தண்ணி வந்து கீழே போயிடும். ஓகே, கோர்ஸ் கிரைன்ஸ்னு சொல்லுவோம். எங்கெங்கே காணப்படுது? சிவகங்கை, ராமநாதபுரம். சிவகங்கை, ராமநாதபுரம். இதில் உயிர் சத்து, தாவரங்களுக்கான உயிர் சத்துக்கள், ஊட்டச்சத்துக்கள் குறைவாக உள்ளன. உயிர் சத்துக்கள், தாவர சத்துக்கள் குறைவாக உள்ளன. என்ன பயிரிடுறாங்க? கோதுமை, பருத்தி மற்றும் பருப்பு வகைகள். கோதுமை, பருத்தி, பருப்பு வகைகள். மெயினாக இதை வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பர்பஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மண், செம்மண் அந்த காலத்தில் வீடு கட்டுறதுக்கு, இப்போவுமே நீங்கள் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு அப்படின்னா இந்த மண்ணை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஃபவுண்டேஷனில் ரொம்ப பெரிய பில்டிங்னா சிமெண்ட் போடுவாங்க. ஒரு அளவுக்கு வீடெல்லாம் போடுறாங்க அப்படின்னா ஃபவுண்டேஷனில் இந்த மண்ணை யூஸ் பண்ணுவாங்க. குழப்பி தண்ணியில் குழப்பி இருக்கும். தென் சரளை மண், லேட்ரைட் சாயில். சரளை மண் இது எந்த பகுதியில் இருக்கும்? மலை சரிவுகளில். ஓகே, மழை அதிகமாக பெய்யுற இடங்கள்ல, சீசனல் வைஸ் மான்சூன் டைமில் ரொம்ப அதிகமாக மழை பெய்யுது, மற்றபடிக்கு வெயில் அடிக்கும், பயங்கரம் வெயில் அடிக்கும். அப்போ என்ன ஆகுனா, இந்த மழை பெய்யும் போது மேலே இருக்கிற சத்துக்கள்லாம் பெர்குலேட் ஆகி கீழே போயிடும். வெயில் அடிக்கும்போது அந்த மண் மறுபடியும் லூஸ் ஆயிரும். காற்று அடிக்கும்பொழுது அந்த மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள், அந்த மண் வந்து மேலே இருக்கிற டாப் சாயில் அப்படிங்கிறது பறந்து போயிடும். திரும்பி வந்து மழை பெய்யும் போது மேலே ஏதோ கொஞ்சம் நஞ்சு இருக்கிற அந்த சத்துக்கள் திரும்பவும் கீழே போயிடும். அப்போ தொடர்ந்து வந்து வெயிலும் மழையும் மாற்றி மாற்றி இருக்கிற பொழுது இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எல்லாமே வந்து கீழே போயிடும். சத்துக்களே இல்லாத ஒரு மண்ணாக இது மாதிரி இருக்கும், சரளை மண். ஓகே, மினரல்ஸ் அப்படிங்கிறது இது இல்லாமல் இருக்கும். மழைப்பொழிவும் வறண்ட வெப்ப காலமும் மாறி மாறி வரும் இடங்களில் இது காணப்படுகிறது.
இது 2 வகையாக பிரிக்கப்படுது. உயரமான பகுதிகளில் உருவாகும் மண், தாழ்வான பகுதிகளில் உருவாகும் மண். இதில் லேட்டரட் சாயில் and the mountainous region, laterite soil in the low lying areas. Laterite soil in the low lying areas and laterite soil and the mountain regions. தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். காஞ்சிபுரம், திருவள்ளூர், தஞ்சாவூர், மேற்கு தொடர்ச்சி மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள். நைட்ரஜன் சத்தும் பாஸ்பரஸ் அமிலமும் அதிகமாக காணப்படும். பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன். பாஸ்பரஸ் அண்ட் நைட்ரஜன். பயிர்கள் நெல், இஞ்சி, மிளகு மற்றும் வாழை. நெல், இஞ்சி, மிளகு மற்றும் வாழை. அடுத்தது உவர் மண், saline soil. Saline soil. ஓகே. உவர்ப்புத்தன்மை, உப்புத்தன்மை, இதுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே. அதாவது நன்னீருக்கும் உப்பு தண்ணிக்கும் நடுவில் இருக்கிறது. ஓகே, இது உப்பு தண்ணின்னு சொல்லிட முடியாது. உப்பு தண்ணி இந்த கடல் தண்ணி மாதிரி உப்பு கரிக்கும், நல்லா உப்பு கரிக்கும். இது அப்படி இருக்காது, பிராக்கிஷ் வாட்டர்னு சொல்லுவோம். ஓகே, அந்த அளவுக்கு உப்புத்தன்மை இருக்காது. அதே மாதிரி நன்னீர் ஒரு ஃப்ரெஷ் வாட்டர் மாதிரியும் தூய்மையான தண்ணியாகவும் இருக்காது. நாம் அது குடிக்கிறதுக்கும் யூஸ் பண்ண முடியாது, குடி தண்ணியாகவும் இது யூஸ் பண்ண முடியாது. ஓகே, அதுதான் ஒவ்வொரு தன்மை உள்ள நீர். இது அது மாதிரியான ஒவ்வொரு மண். இது எங்கே இருக்கும்? கடற்கரை ஓரங்களில். ஓகே, அந்த சால்ட், இந்த ஆறுகள் கொண்டு போய் கடைசியில் அந்த ஆறு எதை கொண்டு போய் சேர்க்குது நம்ம பார்த்தோம்? களிமண்ணும் உப்பும் கொண்டு போய் சேர்க்குதுன்னு பார்த்தோம். உப்பு அப்படிங்கிறது என்ன? கரைசல். நீங்கள் சால்ட் போட்டீங்கன்னா தண்ணியில் ஒரு தடவை சால்ட் போட்டிங்கன்னா அதை நீங்கள் திருப்பி எடுக்க முடியாது. மற்ற கல் சின்ன சின்ன இதையும் கூட நீங்கள் வடிகட்டி எடுத்துடலாம், பட் சால்ட் வடிகட்டி எடுக்க முடியாது. நீங்கள் காய்ச்சி அதுக்கப்புறம் வந்து சால்ட் வந்தால் தான் எடுக்க முடியும். அப்போ அது சொல்யூஷனாக மாறிடுது. இந்த சொல்யூஷன் அப்போ உப்பு வந்து இப்போ கடலில் ஜாயின் பண்ணிடும். பட் அதோட உப்புக்கு முன்னாடி இருக்கிற ரொம்ப மைன்யூட் இருக்கிற ஒரு பார்ட்டிகிள்ஸ் இதில் ஸ்டோர் ஆயிரும். கடற்கரையில் ஓரங்களில் ஸ்டோர் ஆயிரும், பீச்சு டெல்டாவில் ஸ்டோர் ஆயிருக்கும். ஓகே, அலுவியல் சாயில் இல்லை. அலுவியல் சாயில் இன்னுமே உள்ள ஸ்டோர் ஆயிருக்கும். கடற்கரை ஓரங்கள் நாம் பார்த்தோம் அலுவியல் சாயில். டெல்டா ரீஜன்லையும் பார்த்தோம். டெல்டா ரீஜனில் கடற்கரையை ஒட்டி இல்லாமல் அதுலேருந்து உள்ளே இருக்கிறது வந்து அலுவியல் சாயில். இந்த ஓவர்மண் அப்படிங்கிறது எக்ஸாக்டாக நீங்கள் அதுக்கப்புறம் நடந்து போனீங்கன்னா, கொஞ்சம் தூரம் நடந்து போனீங்கன்னா கடல் வந்துடும். அந்த ரீஜனில் இது இருக்கும். ஓகே, கடற்கரை ஓரங்களில் காணப்படும். அதே மாதிரி வடிகால் வசதி குறைவாக உள்ள பகுதிகளில், அதாவது தண்ணி இப்போ ஆறு ஓடுது, அவன் கடலில் கலக்காமல் இன்லேண்ட் ட்ரைனேஜ்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடியே வந்து ஆவியாயிரும். அது மாதிரியான ஒரு சில ஆறுகள்லாம் இருக்குது இந்தியாவில். எந்த ஆறு? லூனி, குஜராத்தில் லூனி ரிவர், இன்லேண்ட் ட்ரைனேஜ். ஓகே, ஸோ அது மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடியது. சரியான வடிகால் வசதி இல்லாமல் இருக்கிறது, ட்ரைனேஜ் இல்லாமல் இருக்கிறது, ஆவியாதல் அதிகமாக நடைபெறும் பகுதிகளில். ஓகே, எந்தெந்த தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது? வேதாரண்யத்தின் பெரும்பான்மையான பகுதிகள், சோழமண்டல கடற்கரை, கோரமண்டல் கோஸ்ட் மற்றும் கடலோர மாவட்டங்களில் 10 கிலோமீட்டர் பரப்பிலான கடலோர பகுதிகள். சோழமண்டல கடற்கரை, வேதாரண்யம், கடலோர மாவட்டங்கள் சுமார் 10 கிலோமீட்டர் பரப்பிலான கடலோர பகுதி, கோஸ்டல் ரீஜன்ஸ் ஆஃப் தி கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். இதில் என்னென்ன சக்திகள் அதிகமாக இருக்குது? பாஸ்பரஸ், கால்சியம், சல்ஃபர், போரான்.
பயிர்கள் தென்னை, பார்லி, பருத்தி, பீன்ஸ்